ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே தரமான சம்பவம். வேறு லெவல் செய்க. பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்டிங்கே ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஜாக்லின் வந்து நீங்கள் எப்படி என்ன கேட்காம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி தூங்கும் போது வந்து நான் வெளியே தான் தூங்குவேன், ரூமில் தூங்க மாட்டேன். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்த அந்த மூணு பேர் தான். ஜென்ஸில் 3 பேர், லேடிஸில் 3 பேர். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர், திவாகர், சுனிதா, தர்ஷா குப்தா, இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க மூணு பேராக பிரித்து பிக் பாஸ் என்ன பண்ணி விட்டாருன்னா, நீங்கள் வந்து லக்ஸரியாக இருக்கிற வீட்டு உள்ளே போக போகிறீங்களா, இல்லை லக்ஸரி இல்லாத வீட்டு உள்ளே போக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இதில் லக்ஸரினா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு வந்து சிங்கிள் பெட்டு. லக்ஸரி இல்லைன்னு நினைக்கிறது வந்து 3 பேர் ஒன்றா படுக்கிற மாதிரி, 2 பேர் ஒன்றா படுக்கிற மாதிரியான பெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பொண்ணுங்க வந்து எல்லோரும் தனித்தனியாக இருக்கிற பெட்டு தான் லக்ஸரி, அந்த மாதிரி இதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கு ரவீந்தர் தரமான செக் வச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயந்தான். நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்துட்றோம், பட் ஆனால் வந்து ஜென்ஸை வந்து நீங்கள் வந்து நாமினேஷன் பண்ண விடனா ஒரு வாரத்தில் அது வந்து ஜென்ஸே தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அந்த நாள் வந்து நீங்கள் வந்து அவனை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வேறு லெவல் ட்விஸ்ட்டு. இதனால தான் ஜாக்லின் ஃபைட் பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்து என்ன கேட்காம எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம், நான் தரையில் கூட பத்துப்பேன், நீங்கள் எப்படி என்ன கேட்காம முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தரமான சம்பவம் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். வேறு மாதிரி போகுது. அதே மாதிரி இன்னொரு தரமான ட்விஸ்ட் என்னென்னா, 24 ஹவர்ஸில் ஒருத்தர் எலிமினேஷன் ஆக போகிறாங்க. அது யாருன்னு தெரில. கடைசியாக விஜய் சேதுபதி சார் போகும்போது ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். இப்போ அது யாருன்னு தெரியுற வரைக்கும் எவனுக்கும் நிம்மதியாக தூக்கமே இருக்காது உள்ள. ஏன்னா இதுதான் இந்த சீசன்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து 24 ஹவர்ஸில் ஃபஸ்ட் எலிமினேஷன் நடக்க போகுது. அது யாராக வேணாலும் இருக்கலாம், அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வேறு லெவல் ட்விஸ்ட்டு. இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் தெரில, பட் ஆனால் செம்ம ஃபைட் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். நல்லபடியாக ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. எல்லாரையும் உள்ளே அமிச்சிட்டாங்க. 18 பேரும் உள்ளே போயிட்டாங்க. நாளையிலேருந்து தான் யார் என்னென்ன எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியும். நாளையிலேருந்து உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. உடனே என்னென்ன விஷயம் பிக் பாஸில் நடக்குதுன்னு லைவில் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணினே இருப்பேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுறது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். அதில் என்ன நடக்குதுன்றத மார்னிங்கே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி 24 ஹவர்ஸில் யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்றது தெரில. நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்றேன். லவ் யூ, பாய், டேக் கேர்.